السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஹஜ் பற்றிய அல் குர்ஆனிய சிந்தனைகள் தொடர் வகுப்பிலே இரண்டாவது வகுப்பிலே நாங்கள் இன்று கலந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய வகுப்பிலே நாங்கள் முதலாவதாக சூரா ஆல் இம்ரானிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹஜ்ஜுடைய வழக்கம் கடமையாக்கப்படக்கூடிய விடயத்தை கூறும் வசனங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், பல சூறாக்களில் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். அதிலே முக்கியமாக பிரதானமாக 4 சூறாக்கள், சூரத்துல் பக்ரா, சூரா ஆல் இம்ரான், சூரா மாயிதா, சூரா ஹஜ் ஆகிய 4 அத்தியாயங்களில் அல்லாஹ் தஆலா பிரதானமாக சொல்கிறார். இன்னும் சில சூறாக்களிலே ஆங்காங்கே சொல்லப்பட்டாலும் இவைகள் தான் பிரதானமான இடங்கள். சூரா ஆல் இம்ரானில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகச் சுருக்கமாக அந்த ஹஜ்ஜுடைய கடமை, மக்காவுடைய காபத்துல்லாவுடைய சில சிறப்புகள் இவற்றை அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவே ஹஜ்ஜுடைய கடமையை குறிக்கக்கூடிய வசனமாக இருப்பதனால் நாங்கள் குர்ஆனுடைய அந்த ஒழுங்கிலே அது பின்னால் வந்தாலும் நாங்கள் முதலாவதாக அதனை பார்ப்பதற்கான காரணம், இந்த வசனம் இதன் மூலமாகத்தான் ஹஜ் கடமையாக்கப்படுகிறது என்ற காரணத்தான். சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஆல் இம்ரானிலே 96வது வசனம் முதல் 97வது வசனம் வரைக்கும் ஹஜ் சம்பந்தமான சில விடயங்களை சொல்கிறோம். إن أول بيت وضع للناس للذي ببكة مبارك وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا ومن كفر فإن الله غني عن العالمين என்பதுதான் இன்று நாங்கள் பார்க்க இருக்கக்கூடிய வசனங்கள். அதில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? சுருக்கமாக நாங்கள் பார்த்தால், மொழிபெயர்ப்பை நாங்கள் பார்த்தால், நிச்சயமாக மனிதர்களுக்காக கட்டப்பட்ட முதல் வணக்கத்தலம் பள்ளிவாயில் மக்காவில் உள்ள பள்ளிவாயிலாகும். அந்த இடம் முபாரக்கன் பரக்கத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போல வஹுதல் லில் ஆலமீன் அகிலத்தார் அனைவருக்கும் நேர்வழி காட்டக்கூடிய இடமாகவும் அது இருக்கின்றது. அடுத்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா வல்லாஹி ஃபீஹி ஆயாத்துன் பையினாத், அங்கு தெளிவான சான்றுகள் இருக்கின்றன. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏறி நின்ற இடமும் இருக்கின்றது, மகாமு இப்ராஹிம். வமன் தகலஹு கான ஆமினா, அங்கு எவர் நுழைந்தாலும் அவர் அச்சமற்றதாக ஆகிவிடுகின்றார். வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, யாருக்கு அங்கு செல்வதற்கான வழியை செல்வதற்கான வழியை பெற்றுக்கொள்வதற்கான செல்வதற்கான ஏதாவது வழியை பெற்றுவதற்கான ஆற்றல் இருக்குமோ அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஹஜ் செய்வது கடமையாகும். வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத்தி, இந்த பள்ளிவாயிலை தரிசிப்பது அல்லாஹ்வுக்காக வேண்டி மக்கள் மீது கடமையாகும். அது எப்படிப்பட்டவர்கள்? யாருக்கு கடமை? மனிதர்கள் எல்லோருக்கும் கடமையா? இல்லை. மன் இஸ்ததா இலைஹி சபீலா, அங்கு செல்வதற்கான வழியை யார் பெற்றுக்கொள்வதற்கான ஆற்றலை உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் கடமை. வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன், யாரேனும் அதனை மறுத்தால் அகிலத்தார்கள் அனைவரை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேவையற்றவனாகவே இருக்கின்றான் என்று அந்த வசனம் கூறுகின்றது. இந்த வசனத்துடைய விளக்கத்தை நாங்கள் சுத்தமான விளக்கத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், முதலாவது வசனம் எங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், அல்லாஹ்வை வணங்குவதற்காக இந்த பூமியிலே மக்கள் அனைவருக்குமாக கட்டப்பட்ட முதலாவது இல்லம் மக்காவில் அமைந்துள்ள புனித பள்ளிவாயில். அது பாக்கியம் நிறைந்தது, ஏராளமான ஈருலக பயன்களை உள்ளடக்கிய இடம் பள்ளிவாயில் முபாரக். அதே போல உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியாகவும் இருக்கின்றது.
அந்த வசனத்தினுடைய விளக்கம், சுருக்கமான விளக்கம் என்னன்னு, இந்த ஆலயத்தின் இந்த பள்ளிவாயில் சிறப்பினை எடுத்துரைக்கும் புனித சின்னங்கள், வழிகாட்டு தலங்கள் போன்ற வெளிப்படையான பல அடையாளங்கள் இருக்கின்றன. அவர்கள் காபாவின் சுவரை உயர்த்த நாடிய போது, நின்றிருந்த சுவரை உயர்த்துவதற்கு நாடிய போது அவர்கள் பயன்படுத்திய அந்த கல், அது ஏறி நின்று கட்டுவதற்கு பயன்படுத்திய அந்த கல்லும் அவ்வடையாளங்களில் உள்ளதுதான். அங்கு நுழைந்தவருக்கு அச்சமேற்பட மாட்டாது, அவருக்கு எந்த நோவினையும் கொடுக்கப்பட மாட்டாது என்பதும் அந்த காட்சிகளில் ஒன்று. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஏறி நின்று கட்டிய அந்த கல், அதுவும் ஒரு அத்தாட்சிகள் ஒன்று. அதே போல மக்காவுக்கு செல்லக்கூடியவர்கள், இந்த பள்ளிவாயிலுக்கு செல்லக்கூடியவர்கள் அச்சமற்றவர்களாக இருப்பார்கள் என்பதும் இன்னொரு அத்தாட்சி. யாருக்கெல்லாம் அந்த ஆலயத்துக்கு சென்று வர சக்தி இருக்குமோ, ஹஜ்ஜின் கடமைகளை நிறைவேற்றுவதற்கு சக்தி இருக்குமோ, அவர்கள் அங்கு சென்று அந்த கடமையை நிறைவேற்றுவது கடமையாகும். அவ்வாறு ஹஜ் கடமை இல்லை என்று யாராவது மறுத்தால், ஹஜ் எங்களுக்கு கடமை இல்லை, ஹஜ் இஸ்லாத்தில் ஒரு கடமை இல்லை என்று யாராவது மறுத்தால், அல்லாஹ்வை நிராகரித்ததற்கு சமனாகும். இஸ்லாத்தில் விட்டு வெளியேறி விடுவார். தீய நிராகரிப்பாளரை விட்டும் உலகத்தால் அனைவரை விட்டும் அல்லாஹ்தாலா தேவையற்றவன் என்பதுதான் இந்த வசனங்களுடைய சுருக்கமான விளக்கம். இங்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது சொல்லக்கூடிய விடயம், முதல் கட்டப்பட்ட மக்கள் வழிபடுவதற்காக, வணக்கம் செய்வதற்காக கட்டப்பட்ட பள்ளிவாயில் மக்காவிலே உள்ள அந்த புனித பள்ளிவாயில் தான், காபா தான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். இவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்ல வேண்டும் என்று கேட்டால், யூதர்கள் என்ன செய்தார்கள்? மஸ்ஜிதுல் அக்ஸா எங்களுடைய பள்ளிவாயில் தான், இருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா அதுதான் முதலாவது நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாயில் என்று வாதித்தார்கள். அதற்கு மறுப்பாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்று சொல்கிறார், இல்லை, மக்காவிலே உள்ள பள்ளிவாயில் தான் முதலாவது கட்டப்பட்ட பள்ளிவாயில் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அடுத்ததாக இந்த வசனத்துக்கு முன்னுள்ள வசனம், நீங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்கிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தில் உள்ள முக்கியமானதுதான் இந்த காபா. காபாவை அவர்கள் தான் நிர்மாணித்தார்கள். அங்கு செய்யப்படக்கூடிய வணக்க வழிபாடுகள் அவர்களுடைய அந்த மார்க்கத்திலே உள்ளது. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றுமாறு சொல்லிவிட்டு இந்த இடத்திலே காபாவை பற்றி குறிப்பிடுவது என்பது மிகவும் பொருத்தமான ஒரு விடயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய ஏகத்துவம், இணை வைப்பை அவர்கள் விட்டு விலகி இருந்த விடயங்களிலே பின்பற்றுவார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏறி விட்டு என்ன சொல்கிறார்? இந்த பள்ளிவாயிலையும் மஸ்ஜிதுல் ஹராமையும் ஹஜ்ஜின் மூலமாகவும் ஏனைய வணக்க வழிபாடுகள் மூலமாகவும் மதிக்குமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றி நாங்களும் அதனை மதித்து கண்ணியப்படுத்த வேண்டும் வணக்க வழிபாடுகளால். அதில் முக்கியமானது இந்த ஹஜ்ஜுடைய கடமை. இந்த ஹஜ்ஜுடைய கடமை என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்திலே உள்ள மிக முக்கியமான அடையாளங்களில் ஒன்று. அவருடைய மார்க்கத்துக்கு என்று சிறப்பாக அதுக்கு முன்னால் வந்தவர்கள் தங்க ஹஜ்ஜுடைய கடமை கொடுக்கப்படவில்லை. நாங்கள் சொன்னது போல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்திலே மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கித்தான் தொழுது கொண்டிருந்தார்கள். எப்பொழுது காபாவை நோக்கி தொழுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிப்லா மாற்றப்பட்டதோ, அப்பொழுது இந்த யூதர்கள் ரசூலுல்லாஹுடைய நபித்துவத்தில் அவர்கள் குறை கூறினார்கள். அவர்கள் சொன்னார்கள், பைத்துல் மக்திஸ் தான் மிகச் சிறந்தது, அதைத்தான் நாங்கள் முன்னோக்க வேண்டும் என்றால் அதுதான் காபாவுக்கு முன்னால் நிர்மாணிக்கப்பட்டது, அங்குதான் மறுமையினால் நிகழும், அனைத்து நபிமார்களுடைய கிப்லாவும் அதுவாகத்தான் இருந்தது என்று அவர்கள் கூறினார்கள். அதற்குத்தான் அல்லாஹ் தஆலா மறுப்பாக அவர்களை உயிர்ப்பித்து அவர்கள் கூறக்கூடிய விடயம் பொய்யானது என்று கூறி மக்காவிலே நிர்மாணிக்கப்பட்ட இந்த பள்ளிவாயில் தான் முதலாவது நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாயில் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். மக்கள் எல்லோரும்
அதனை நோக்கித்தான் தொழ வேண்டும், அதனைத்தான் தவாஃப் வர வேண்டும், வேறு எதனையும் தவாஃப் வரக்கூடாது என்ற விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறார். இந்த இடத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மரத்துடன் நாங்கள் இருக்கிறோம் என்றுதான் யூத கிறிஸ்தவர்கள் சொன்னார்கள். யூத கிறிஸ்தவர்கள் எல்லோரும் என்று சொல்கிறார்கள், நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மதத்தைச் சேர்ந்தவர்கள் என்றுதான் அவர்கள் சொல்கிறார்கள். ஆனாலும் அவர்களுடைய முரண்பாட்டை பாருங்கள். அவர்கள் கட்டிய நிர்மாணித்த அந்த பள்ளி வாயிலை, முதலாக கட்டிய பள்ளி வாயிலை நோக்கி அவர்கள் ஹஜ் செய்வதில்லை. அவர்கள் அந்த பள்ளி வாயிலை நோக்கித்தான் ஹஜ் செய்யுமாறு அழைத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான் கட்டப்பட்டாலும் கூட, ஆனால் அவர்கள் எதனை நோக்கி ஹஜ் செய்யுமாறு அழைத்தார்கள்? மக்களை கட்டிய பள்ளி வாயிலை நோக்கி அழைத்தார்கள். அதுதான் அதிகமான வழக்கத்துகள் இருக்கின்றன. என்ன வழக்கத்துகள் இருக்கின்றன? முபாரக்கன் என்று சொல்கிறார். அந்த பள்ளி வாயிலை பற்றி சொல்கிறார், முபாரக்கன் இன்ன வைத்தி முபாரக்கன், பரக்கத் செய்யப்பட்டது. பரக்கத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அங்கு தொழுதால் உங்களுக்கு தெரியும், பல மடங்கு நன்மை, 1,00,000 தொழுகை தொழுத நன்மை கிடைக்கும் ஒரு தொழுகை தொழுதால். அதே போல அல்லாஹ் தஆலா உலக ரீதியாக பல்வேறு விதமான அனைத்து விதமான உணவு வகைகளையும் வாழ்க்கை தேவைகளையும் அல்லாஹ் தஆலா பரிபூரணமாக நிரப்பமாக முழுமையாக அங்கு அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்திருக்கிறார். அதே போல அதிலிருந்துதான் நேர்வழி பகிர்ந்தளிக்கப்படுகின்றது. அதனால்தான் எல்லா முஸ்லிம்களும் அதனை நோக்கித்தான் இன்று பெறுகின்றார்கள். ஹஜ் செய்வதற்காக சொல்கிறார்கள், உம்ரா செய்வதற்காக சொல்கிறார்கள். இவைகள் எல்லாம் நேர்வழியை எங்களுக்கு காட்டக்கூடியது என்பதற்கான ஆதாரங்கள். அடுத்த நாள் அல்லாஹ் தஆலா மக்காவிலே நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாயில் என்று சொல்லும்போது பக்கா என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தலாம். என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. நல்லதி பிபக்கா ஏன் அவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் பார்த்தால், பக்கா என்று சொன்னால் மக்காவை குறிக்கும். மக்காவைத்தான் பக்கா என்ற வார்த்தையுடன் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக சிலர் சொல்கிறார்கள். ஏன்? அரபிய இடத்திலே பொதுவாக மீன்ற இடத்திலே பாவை பயன்படுத்துவது ஒரு சாதாரண விஷயம், ஒரு சாதாரண விஷயம். லாசிம் என்பதற்கு வந்தால் லாசிம் என்பதாக சொல்லுவார்கள். இது ஒரு கருத்து இருக்கிறது. மக்காவைத்தான் பக்கா என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாகவும் சொல்லப்படுகிறது. அல்லது மக்காவின் முக்கியமான ஒரு கேந்திர நிலையம், முக்கிய நிலையம், முக்கிய இடம் என்பதற்காக மக்கா என்று பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அல்லது அந்த காபா அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு மக்கா என்று சொல்லப்படுகிறது. அதை இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சூழல் உள்ள பகுதிகளுக்கு மக்கா என்று சொல்லப்பட்டாலும் காபா அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு மக்கா என்று சொல்லப்படும் என்பதாகவும் சிலர் சொல்கிறார்கள். அந்த மக்கா என்ற வார்த்தை எதிலிருந்து வந்திருக்கிறது என்று சொன்னால், சனநரிசல் என்பதிலிருந்து வந்திருக்கிறது. சனநரிசல் என்பதிலிருந்து வந்திருக்கிறது. அல்லது கருத்தை முறிப்பது என்ற கருத்திலிருந்து வந்திருக்கிறது. எங்களுக்கு தெரியும், காபாவிலே மக்காவிலே அதிகமாக சனநரிசல் உள்ள ஒரு இடம். எனவே அந்த அடிப்படையில் அவருக்கு மக்கா என்ற பெயர் வைக்கப்பட்டிருக்கலாம். அல்லது அங்கு யாராவது அநியாயம் செய்ய நினைத்தால் அல்லாஹ் தஆலா அவர்களை அழித்து விடுவார், கருத்துக்களை முறித்து விடுவார். அப்ரஹாமுக்கு நடந்தது போல, யானைப்படைக்கு நடந்தது போல என்ற அந்த கருத்தில் அதுக்கு மக்கா என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கலாம் என்று பல்வேறு விளக்கங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் மக்கா என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் மக்கா என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டதற்கான காரணம் அதுதான். காரணம் அதுதான் என்பதை நாங்கள் இதன் மூலமாக புரிந்து கொள்கின்றோம். வைக்கின்றார்கள். நான் சுசேலத்திலே கேட்டேன், முதல்வராக இந்த பூமியிலே நிர்மாணிக்கப்பட்ட பள்ளி வாயில் எது? அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராம், இப்போவில் உள்ள மஸ்ஜிதுல் ஹராம் என்பதாக சொன்னார்கள். இந்த இடத்துக்கு எந்த பள்ளி வாயில் என்று கேட்டேன். அது மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதாக சொன்னார்கள். அந்த இரண்டுக்கு வெளியிலே உள்ள கால வித்தியாசம் எவ்வளவு என்று கேட்டபோது 40 வருடங்கள் என்று சொன்னார். எனவே காபா உருவாக்கப்பட்டு 40 வருடங்களுக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிர்மாணித்த பள்ளிவாயில் தான் மஸ்ஜிதுல் அக்ஸா. இந்த ஹதீஸ் புகாரி இடம்பெற்றிருக்கிறது, முஸ்லிமும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த இடத்தில் இன்னும் அவ்வளவு வைத்து முதலாக உருவாக்கப்பட்ட வீடு என்றுதான் நேரடியாக இருக்கிறது. ஆனால் இந்த இடத்துல வீடு என்பது கருத்தல்ல, வழங்கக்கூடிய
வணக்கஸ்தலம் என்பதுதான் கருத்து. இல்லாவிட்டால் காவாவுக்கு முன்னால் 17 இடத்தில் காவல். ஆகவே இங்கு வணக்கஸ்தலம் என்பதை தான் குறிக்கும் என்பதாக ஆதிபதியம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள்.